நெக்ஸ்ட் நம்மளோட அமேசான் கேஜெட் வீடியோ கம்மி பிரைஸ்ல உள்ள ப்ராடக்ட்ஸா போடலாம்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கு அப்படின்னு இந்த பட்ஸ் ரெக்கமெண்ட்ல வந்தது. பிராண்டோட நேமே வித்தியாசமா இருக்கு, MadRabbit அப்படின்னு. மாடல் நேம் வந்து சோல் பட்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. வாங்கியாச்சு, கையிலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது 5000 ரூபா 6000 ரூபா போட்டு வாங்குறதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. பட் ஒரு 2500 ரூபா அதில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணது நாய்ஸ் கேன்சலேஷன் தான். நாய்ஸ் கேன்சலேஷன்ல 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்றதுக்கு லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ANC மோடு எனேபிள் ஆயிருது. இதுல 28 டெசிமல் வரைக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்றாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபேன் ஓடுது, AC ஓடுது அப்படின்னா அதோட நாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கேன்சல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்பட்ஸை கம்பேர் பண்ண முடியாது இந்த இடத்துல, ஏன்னா பட்ஜெட் ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரியலாவே நல்ல வேலை பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். ANC நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் டைம் வந்து ட்ரிபிள் டேப் பண்றீங்க அப்படின்னும் போது டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து எனேபிள் ஆகுது. இது எதுக்காக அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய நாய்ஸை ஓரளவுக்கு கேன்சல் பண்ணி மற்றவங்க பேசுகிற வாய்ஸை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி வந்து கொடுக்குது. இது நல்லாவே ஒர்க் ஆகுது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் இன்னொரு தட்டி ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆயிரும். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் ஹெட்ஃபோனில் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயிலாக என்னெல்லாம் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸ் வெளியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குட்டி ஒரு பாக்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுலே சைடில் 2 பக்கமும் சாம்பர் பண்ண மாதிரி கையில் ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல MadRabbit அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அது கீழே வந்து இண்டிகேட் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சுத்தமா இயர்பட்ஸ்ல சார்ஜ் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு 10 மினிட் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 60 நிமிஷம் வரைக்கும் சாங்ஸ் உங்களால கேட்டுக்க முடியும். சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 3 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அது உள்ள இருக்கக்கூடிய இயர்பட்ஸை சார்ஜ் பண்றதுக்கு 90 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. சார்ஜிங் கேஸ் சார்ஜ் ஆகுறது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கேஸை ஓப்பன் பண்ணிட்டு இயர்பட்ஸை கீழே போடலாம் அப்படின்னு பார்த்தா நல்லாவே கிரிப்பா மேக்னெட் பிடிச்சிக்குது. சுத்தமா கீழே விழுகல. வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெம் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெம்மோட லென்த்தும் ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. காதுல வச்சோம் அப்படின்னா நல்லாவே ஃபிட் ஆயிருது. என்னதான் ஷேக் பண்ணாலும் சரி சுத்தமா கீழே விழுகவே இல்லை, பக்காவா இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி காதுல இருக்கிற ஃபீலே இல்லை. அதுக்கான ரீசன் 4 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு சொல்லியிருந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்றீங்க அப்படின்னும் போது கேமிங் மோடு வந்து எனேபிள் ஆயிருது, லோ லேட்டன்சி மோடு. இதனால நீங்க கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது லேட்டன்சி இஷ்யூ இல்லாம கேம் பிளே பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வால்யூம் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரேர் தான் பிராண்ட்ஸ் கொடுக்குறது. இவங்க வந்து வால்யூம் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப் பண்றோம் அப்படின்னும் போது லெஃப்ட் சைடில் பண்ணா வால்யூம் டவுன் ஆகும், ரைட் சைடில் பண்றீங்கன்னா அதிகமாகுது. இந்த சிங்கிள் டேப் அப்படின்னு வரும்போது நிறைய டைம் வந்து ஆக்சிடென்டல் டச்சஸ் வந்து நடக்குது. தெரியாம இப்படி வைக்கிறோம்னா டச் ஆயிருது. அந்த மாதிரியான டைம்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதோ டவுன் ஆகுறதோ ஒரு பாயிண்ட் வந்து நடக்குது. அது மட்டும் சின்ன குறையா இருக்கு. அதை தாண்டி பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலயுமே டபுள் டேப் பண்ணீங்கன்னா சாங் பாஸ் ஆகிறதுக்கு பிளே ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கும், ப்ரீவியஸ் சாங் போறதுக்கு லெஃப்ட் சைடு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல்லே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ்ல IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வேர்வேலாம் பட்டுறது அப்படின்னாலும் கூட இயர்பட்ஸ்க்கு பெருசா ப்ராப்ளம் வராது. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ANC கொடுத்துருக்காங்க. 4 மைக் இன்பில்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றவங்க பேசுறதும் சரி நம்ம பேசுறதும் சரி ரொம்பவே கிளியரா அவங்களுக்கு கேட்குது. நல்லாவே ANC வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 13mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ANC நல்லா இருக்கு அப்படின்னாலும் கூட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 100% வச்சு கேட்டால் வெளியில் உள்ளவங்களுக்கே கேட்குது. அந்த அளவுக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான்லாம் 70-80 தான் வந்து வச்சு கேட்டேன். அதுவே எனக்கு போதுமான அளவில் இருந்தது. ஸோ காது முக்கியம் குமார் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சவுண்டை கம்மியாக வச்சு கேளுங்க. பேஸ் லெவராக இருக்கீங்க அப்படின்னா கூட பேஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஃபைனலாக பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 20 to 24 மணி நேரம் வரைக்கும் உங்களால் கேட்க முடியும். அதுவே ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 24 மணி நேரத்துலேருந்து ஒரு 27 மணி நேரம் வரைக்கும் கூட மேக்ஸிமம் உங்களால வந்து கேட்க முடியும். ஃபைனலா இந்த இயர்பட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில குறைகள் அங்கங்க இருக்கு. பட் அதையும் மீறி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அமேசான்ல 3000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே அப்ளை கூப்பன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே அமேசான் கேஜெட்ஸ் வீடியோ வரப்போது, வெயிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.